ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலேயே எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வாழைக்காயை நல்லா சீவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் பஜ்ஜி கடலை மாவு, அதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டம்ளர் அரிசி மாவு. வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே. எந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி 1/4 டம்ளர். இப்போ அதுக்கு தேவையான அளவு காரமெல்லாம் எங்கள் பிரியந்தான். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பும் போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சீரகமும் கொஞ்சம் ஓமமும் 1/4 டீஸ்பூன் எடுத்து ரெண்டையும் நல்லா கையால் நல்லா தேய்ச்சி விட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பஜ்ஜி. ஓமமெல்லாம் போட்டால் நல்லா ஜீரணத்துக்கு நல்லது. டீப் ஃப்ரைங்கிறதுனால கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு வயசானவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். அதனால் ஓமம் போட்டால் ஜீரணம் ஆகிடும், சீரகமும் ஓமமும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா விஸ்க் இருந்தால் கூட சரி, நீங்கள் விஸ்காலையை கூட கலந்து விட்டுக்கலாம், அல்லது கையால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். விஸ்கால கலந்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ கை வச்சு நல்லா கலந்தாச்சு. கலரிங் பவுட்ரு எதுவுமே போடல. நான் கலரிங் பவுட்ரு இல்லாமல் அப்படியே நேச்சுரல் கலரில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக. அது அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காயை நல்லா இது மாதிரி அந்த காய் சீவுறதில் நல்லா சீவி வச்சு இது மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கிட்டேன். எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றும் பிச்சு வரும் ஷேப்லெஸ்ஸாக. இந்த மாதிரி சுற்றி வரிசையாக அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே 4 3 எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி நல்லா நினச்சிக்கோங்க. 2 பக்கமும் கடலை மாவில் நல்லா நினச்சி நல்லா அடியில் மட்டும் வலித்து எடுத்துடுங்க. இல்லைன்னா அடியில் வால் முளைச்ச மாதிரி வரும். அதனால தான் அடியில் மட்டும் நல்லா அப்படியே வலித்து 2 பக்கமும் நல்லா வலித்து விட்டு அப்படியே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப போடணும். அப்போ தான் நல்லா மேலே பொறுன்னு பொங்கி புசுன்னு வருங்க வாழைக்காய் பஜ்ஜி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், புசுன்னு இருக்கும். எண்ணெய் காஞ்சி இருக்கிறப்ப போடணும். இப்போ போட்ட அப்புறம் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்குவேன். போடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வேகணும். இல்லைன்னா உள்ளார வேகாது, கிறிஸ்பியாகவும் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணி எண்ணெயெல்லாம் வடிஞ்ச அப்புறம் எடுத்துடுவேன். பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஏடாக போட்டு எடுத்துக்கலாம். என்னுடையது இன்னொரு மெத்தடில் பஜ்ஜி போடுறது வீடியோ இருக்குது. அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்குங்க. நாங்கள் ரெடிமேடு மாவெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அதிலெல்லாம் நிறையா என்னமோ கலக்கிறாங்களாம். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவுமே இது மாதிரி தான். வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்தாலும் சரி, அல்லது குழந்தைங்க கேட்டாலும் சரி, வீட்டில் எப்பவுமே பஜ்ஜி கடலை மாவு இருக்கும். பஜ்ஜி கடலை மாவுனா இந்த கடலை மாவு தாங்க, கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஆர்டினரி கடலை மாவு தான். அது நான் நந்தி பிராண்டு ரெடிமேடாகவே விற்கிறாங்க. நந்தி பிராண்டு நல்ல பிராண்ட், அதனால் அதை வாங்கி வச்சுக்குவேன். நந்தி பிராண்ட் கடலை மாவு, பச்சரிசி மாவு, கடையில் விற்கிற பச்சரிசி மாவு தான். அது ரெண்டையும் தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா புசுன்னு நல்லா வந்துச்சுங்க. போடவே தீந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏடு போடவே மலன்னு காலி ஆகிடும். அவ்வளோ பாருங்கள், நல்லா பொங்கி புசுன்னு வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணி ஒரு 20 செகண்ட் கழித்து தான் எடுப்பேன். அப்போ தாங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும். போட்ட அப்புறம் நான் மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிடுவேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஏடுமே போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் எந்த பேக்கிங் சோடாவோ இல்லை சமையல் சோடா அல்லது சுட்டெண்ணெய், நெய் எதுவுமே ஊற்றலை. இங்கே எதிரிலேயே தான் கலந்தேன். கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு, அவ்வளோதாங்க. அளவு இது தாங்க. இந்த அளவு படி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பஜ்ஜி போட்ட உடனே நல்லா புசுன்னு சொல்லி உப்பி வரும். நல்லா கலருக்கு வேக வேண்டி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன்.
இந்த மிளகாத்தூள் நிறையா நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக ரெட்டாக வரும். நாங்கள் காரம் அளவாக சாப்பிட்றதுங்கிறதுனால நான் கம்மியாக மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களே இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். இதே நாங்கள் பெரிய கடாயில் நிறையா எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா இன்னும் நிறையா பஜ்ஜியாக போட்டுக்கலாம். நம்ம சுட்ட எண்ணெயை அடுத்தது யூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி இது மாதிரி கம்மியாக போட்டு எடுக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எண்ணெயும் குடிக்காது பாருங்கள். எண்ணெயே குடிக்கல, நம்ம போட்டு வச்சு அந்த டிஷ்யூ பேப்பரில் அதிகமாக அளவு எண்ணெயுமே ஆயிருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி